வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறதுங்க ஈஸியா செய்யக்கூடிய தக்காளி வெங்காய சட்னி. இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சட்னி அரைக்கிறதுக்கு முதல்ல மிக்ஸி ஜார்ல ஒரு 2 தக்காளி இதில் வெட்டி வச்சிருக்கிறேங்க. அதை போட்டுக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கிறேங்க. இதையும் போட்டுக்கலாம். இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டைம் எடுத்துக்காது. இதில் ஒரு பல்லு பூண்டு வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுக்கலாம். 2 வரமிளகா இருக்குது, இதையும் போட்டுடுறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கிறேங்க. இதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் நல்லா மையாட்ட அரைச்சிக்கலாங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இந்த சட்னியை தாளிச்சு விட்டுறலாம். அதுக்கு அடுப்பில் நான் ஒரு வடசட்டி வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் 2 கடுகு போட்டுக்கலாம். 2 கடலைப்பருப்பு போடுறேங்க. கொஞ்சோண்டு வெள்ளை பருப்பு. கடுகு நல்லா பொரியுதுங்க. இதில் 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது ஒரு கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 கொதி மட்டும் வரட்டும். அதுக்கு மேலே வர வேண்டியதில்லை. இந்த சட்னி லைட்டாக கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் 2 கொதி மட்டும் வரட்டுங்க. இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நம்ம பச்சையாக அரைச்சி ஊற்றுனதுக்குங்க இந்த சட்னி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நல்லா தெரிக்கும். அதனால் இதை மூடி வச்சிடணுங்க. இதை மூடி வச்சு ஒரு 2 கொதி வரட்டுங்க. அதுக்கு இப்போ நல்லா சட்னி 2 கொதி வந்துருச்சுங்க. திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சட்னி நல்லா மணமாக இருக்குதுங்க. இப்போ இந்த சட்னி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 கொதி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சுண்டிடும் சட்னி. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேங்க. சட்னிக்கு தொட்டுக்கிறதுக்கு இட்லியும் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. இவ்வளோதாங்க. சூப்பராக தக்காளி வெங்காய சட்னி இட்லியோட ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.